வணக்கம். சிதைக்க உணவை மருந்தே உணவு. இன்னைக்கு தண்டுக்கீரையை பத்தி பார்க்கலாம். வாரம் ஒரு கீரைங்கிற முறையில தண்டுக்கீரையை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். முளைக்கீரையை தான், அதுலயே இன்னொரு வகை தான் தண்டுக்கீரை. 26 நாள் அதை நல்லா வளர வைத்து 27வது நாள் அந்த தண்டுக்கீரையை பறித்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரியான முறையா இருக்கும், கரெக்டான பதத்துல இருக்கும் அந்த தண்டுக்கீரை. அதை சமைத்து சாப்பிடும்போது நல்ல மசிஞ்சும் வரும், உடலுக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் அதுலேருந்து கிடைச்சிரும். எப்போதும் போல கீரைகளில் இருக்கிற மாதிரி இந்த தண்டு கீரையிலையும் நிறைய மாய்ஸ்சர், நிறைய ஈரப்பதம் நமக்கு கிடைக்கும். கால்சியம், பொட்டாசியம், எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் நிறையவே உண்டு. அதனால தண்டுக்கீரையை கண்டிப்பாக சாப்பிடணும். வெளி நிறத்தில் இருக்கிற தண்டுக்கீரையும் நல்லா சிகப்பு நிறத்தில் இருக்கிற தண்டுக்கீரையை மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இந்த கீரையோடு சேர்த்து தண்டையும் சேர்த்து சமைச்சு சாப்பிடும் போது உடம்புல அஜீரண கோளாறாய் வராது. அடுத்தது அது பருப்பு சேர்த்து கடைஞ்சாலும் சரி, வெறுசா வேற எதில் போட்டு சமைச்சாலும் சரி, இந்த தண்டுக்கீரையை சாப்பிடும்போது மூலத்தில் வர சீழ் மூலம்னு சொல்கிறது அது தாராளமாக குறையும். அடுத்தது மேனி மினுமினுப்பாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. தண்டுக்கீரை அவ்வளோ ஸ்கின்னுக்கு பளபளப்பு கொடுக்கக்கூடியது, உடம்புல உள்ள நஞ்செல்லாம் போக்கக்கூடியது இந்த தண்டுக்கீரை. அடுத்தது வேர்வை நாற்றத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நல்ல கொஞ்சம் வேர்த்தாலே அதுலேருந்து நிறைய ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஏன்னா காரணம் உடம்புல உள்ள நச்சு, அடுத்தது வயிற்றில் உள்ள நச்சு சரியா அஜீரண பிரச்சனையாலே இந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா தண்டுக்கீரை அவங்க நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல உள்ள நச்செல்லாம் வெளியேற்ற வைத்து, நிறைய ஃபைபர் இருக்கிறதால நிறைய நச்செல்லாம் வெளியேற்ற வைத்து உடம்புல உள்ள வேர்வை நாற்றம் குறைய ஆரம்பிக்கும். அஜீரண கோளாறால் வர வயிற்று கடுப்பு, அடுத்தது வயிற்று பொறுமல்னு சொல்கிற நிறைய சாப்பிடும் போது வயிற்று உப்பிசம், இது எல்லாமே தண்டுக்கீரையால் குறைய ஆரம்பிக்கும். நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது இந்த தண்டுக்கீரை. அதனால் தண்டுக்கீரையை சாப்பாட்டோட சாப்பிடும் போது கீரையோடு சேர்த்து தண்டையும் சேர்த்து சாப்பிடும் போது வேற எந்த கீரையும் சரி, முக்கியமாக முளைக்கீரை தண்டோடு சேர்த்து சமைக்கும் போது இந்த என்ன சொல்கிறது, எல்லா சத்துக்களும் கீரையோட ஒத்துன சத்துக்கள் எல்லாமே தண்டுலையும் சேர்த்து வர்றதால தண்டுக்கீரையும் சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்லாம். இல்லைன்னா அதை கட் பண்ணி போட்டு பொரியலாகவே தனியாகவே செய்து தண்டுக்கீரையும் சரி, முளைக்கீரையில் உள்ள தண்டும் சரி, இது தாராளமாகவே சாப்பிடலாம். தண்டுக்கீரை சாப்பிடும் போது ஒரு 27வது நாளில் சமைச்சு சாப்பிடும் போது பக்குவமான கீரை நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சா சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தக்கீரை அணுகுங்க.